எல்லா அம்மாங்களோட லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீனுமே ஸ்டார்ட் ஆகிட்ருக்கோம். ஏன்னா குவார்டர் லீவ் முடிஞ்சிட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி காலையிலே டிஃபனு லஞ்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு இருக்கும். நான் என்ன பண்ணேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். காலைல இட்லி ஊற்றிட்டு பீர்க்கங்காய் கடையில் தான் பண்ணியிருந்தேன். நான் எப்படி பீர்க்கங்காய் கடையில் பண்ணுவேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். பருப்பு போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு போட்டுட்டு பீர்க்கங்காய் தோல் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு மிளகாத்தூள் பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு குக்கர் மூடி ஒரு 2 விசில் விட்டுட்டு இறக்கிடணும். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு தாளித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா அதில் இருக்க காஞ்ச மிளகாவை எடுத்து போட்டு கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுட்டு கடைஞ்சிட்டு அந்த தாளிப்பை ஊற்றி கலக்கிடணும். ஒரு சுவையான பீர்க்கங்காய் கடையல் ரெடி ஆகிடும். இது இட்லி தோசை ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் ரைஸுக்கும் இதே தான் கொடுத்துருந்தேன், இட்லிக்கும் காலைல இதே தான் சாப்பிட்டோம். ஸ்நாக்ஸுக்கு கார்ன் வேக வச்சுருந்தேன். ஸோ கார்னை வந்துட்டு அவங்களுக்கு 2 பேருக்குமே கொடுத்துட்டு பெரிய பாப்பாவுக்கு மட்டும் கார்னில் மிளகாத்தூள் உப்பு போட்டு கலக்கி கொடுத்துட்டேன். சின்ன பாப்பாவுக்கு கர்ட் ரைஸ் தான் ஃபேவரெட்டு, அதனால் கர்ட் ரைஸு பால் நிறைய பால் கொஞ்சமாக தயிர் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு ஜஸ்ட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொடுத்தாச்சு.